நடிகர் அஜித் அவர்கள் பத்மபூஷன் விருதை வாங்கிட்டு ஏர்போர்ட்க்கு வர வழியில அவரை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவருடைய ரசிகர்கள். நம்ம அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அந்த இடத்துல எல்லார்கிட்டையுமே ரொம்ப பணிவா வணக்கம் சொல்லி ரொம்ப அழகா அந்த விருதை வாங்கிட்டு வந்தாரு நம்ம அஜித் அவர்கள். வாங்கிக்கிட்டு அவர் ஏர்போர்ட்க்கு வந்ததுக்கு அப்புறமா அவரை சுத்தி ஒரு 20ல இருந்து 25 பேர் ஏர்போர்ட்ல அவரை நடக்க கூட விடாம பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு அபியூஸா தான் பார்க்கணும். ஸோ அஜித் அவர்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது சில பேர் அவருடைய காலை கூட பயங்கரமா மிதிச்சிருக்காங்க. நேத்தே அந்த வீடியோவில் அவர் ஏர்போர்ட்ல ஒரு நிமிஷம் ஜஸ்ட் பட்டுன்னு திரும்பி ஒருத்தரை முறைச்சிருப்பாரு ஒரு ரசிகரை. அந்த அளவுக்கு பயங்கர வேகமா அவருடைய காலை யாரும் எட்டி உதச்சிருக்காங்க, மிதிச்சிருக்காங்க. அதனால தான் ஏர்போர்ட்லயே அஜித் அவர்கள் பயங்கரமா கோவப்பட்டு திரும்பி பார்த்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ அவர் அப்போலோ மருத்துவமனையில செக்கப்காக போயிருக்காரு. இந்த செய்தி தற்போது சமூக வலைத்தளத்துல ரொம்ப வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. எதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்று ஏர்போர்ட்ல வரும்பொழுது இவரை யாரோ ஒருத்தர் காலில் எட்டி வச்சிருந்தாங்க, இல்லை மிதிச்சிருந்தாங்கல்ல, தெரியாதனமா தான் நடந்திருக்கும். ஸோ அது இவருக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த காயத்துக்காக தான் இவர் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருக்காரு. தீவிர ரசிகர் அப்படின்ற பேர்ல தனக்கு பிடிச்ச நடிகரையே காயம் பண்றது எந்த அளவுக்கு சரியான விஷயம் தெரியல. அவரும் எந்த அளவுக்கு வேகமா நடந்து வர முடியுமோ வந்துகிட்டு இருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ரசிகர்கள் அவர் சூழ்ந்து செல்ஃபிக்காகவும் புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்காகவும் அவரை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. நேற்று அவர் அந்த இடத்துல அந்த முறைச்ச விஷயத்தை பார்த்திருந்தா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.